ஹலோ மக்களே, இது பாருங்கள். இது கோயம்புத்தூரில் கணபதி பக்கம் ரோட்டில் 2 பக்கமும் செவர் மாதிரி எழுப்புறாங்க. எதுக்காக இந்த குழி தோண்டி செவர் எழுப்புறாங்கன்னு தெரியல. ரோட்டில் ஏற்கனவே தண்ணி ஒழுங்காக வடிஞ்சு போகிறதில்ல. அங்கே தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி நின்றுக்கும். இது பாருங்கள், 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி பள்ளம் தோண்டி அதுக்கு மேலே காங்கிரீட் போடுறாங்க. அதாவது நம்ம இந்திய அரசாங்கம் பண்ணுறத பார்த்து உலக நாடுகள் எல்லாம் காரி துப்புது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறது எங்கே போச்சுன்னே தெரியல. அம்புட்டும் இப்போ கொலகார பைத்தியங்களாக இருக்கானுங்க. மக்களை நிம்மதியாக நடமாட விடுறதில்ல. ரோட்டில் இருந்து 2 அடி உயரம் பண்ணி இது ஏதோ காங்கிரீட் போடுறாங்க. மக்கள் கட்டுற வரி பணத்தை பூரா கொள்ளையடிக்கிற நோக்கத்திலேயே அம்புட்டும் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏற்கனவே ரோடு உயரமாகிட்டே போய்கிட்டே இருக்குது. வருஷத்துக்கு ஒருக்க ரோடு போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் பாருங்கள், ரோட்டில் இருந்து 2 அடி உயரமாக இருக்குது. மழை பெய்கிற தண்ணி வடிஞ்சு எப்படி போகும்னு தெரில. இவங்க போடுற சட்டங்களும் திட்டங்களும் பாதி மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, பாதி மக்களுக்கு எதிராக இருக்குது. மக்கள் நிம்மதியாக ரோட்டில் போக முடியல. வெறும் பொல்யூஷன் குண்டும் குழியுமா இருக்குது ரோடுகள்லாம். அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத திட்டங்களுக்கு பணத்தை போட்டு மக்களுக்கு நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாத திட்டங்களாக போடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. மக்களுக்காக ரோடு போடுறதா இல்லை ரோட்டுக்காக மக்கள் வீடு கட்டுறதான்னு தெரில. பாருங்கள், ஒரு ரோடு ஒன்று காட்டுறேன். அந்த ரோடு தார் ரோடு இப்போ தான் போட்டாங்க. அந்த ரோட்டில் இருந்து சாதாரண ஒரு 3 அடி உயரத்தில் தான் டேப்பர் பண்ணி மறுபடியும் அந்த மெயின் ரோட்டில் போய் ஏறணும். இப்போ அந்த ரோட்டை குறுக்கால உடைச்சி மறுபடியும் ஒரு 2 அடி உயரம் பண்ணியிருக்காங்க. இந்த மக்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு முடியாது. இந்த ரோடு ஏற்கனவே இந்த பக்கம் ஒரு 5-6 அடி பள்ளம். இந்த பள்ளத்துலேருந்து ரோடு ஏறுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோட்டை குறுக்காட்டி குழி தோண்டி மறுபடியும் ஒரு 2 அடி உயரம் பண்ணியிருக்காங்க. எப்படி இதில் மக்கள் பயணிக்கிறது, போக்குவரத்து எப்படி பண்ணுவாங்க தெரியல. மக்களை தினமும் துயரத்துக்குள்ளாக்குறதே இந்த அரசாங்கம் வேலையாக இருக்குது. மக்களுக்கு பயனில்லாத திட்டங்களும் உலக நாடுகள் காரி துப்புற அளவுக்கு ஒவ்வொரு திட்டங்களும் பண்ணுறானுங்க. கொடுமை.